வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. போன பட்ஜெட்டு இது பச்சை நீளம், உங்க பட்ஜெட்ல இந்த கலர், இந்த பட்ஜெட் ஆக இந்த கலர் பட்ஜெட்டு இதில் நீங்கள் படித்ததா நாங்கள் எங்கே படித்தது ஒப்பிட்டு பார்க்க உங்கள் செக்ரட்டரிக்கு தெரியும், உங்கள் செயலாளருக்கு தெரியும். ஆக விவசாயிகளுக்கு மின்சாரத்தை இப்போ அவர் சொன்னார், மின்சாரம் நாங்கள் கொடுத்த ஒதுக்கியது 8186 கோடி, நீங்கள் ஒதுக்கியது 7432 கோடி. ஆக 754 கோடி குறைவாக இருக்குது. எனக்கு என்ன, நீங்கள் இலவச மின்சாரத்தை நிறுத்த போறீங்களா? இது ஒரு டவுட். அதான் அதே போல் நுண்ணீர் பாசன திட்டம், அதில் எங்களுடைய ஆட்சி காலத்தில் 1168 கோடி நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். ஆனால் உங்களுடைய காலத்தில் 785 கோடி அறிவித்திருக்கின்றீர்கள். ஆக 300 அது உங்கள் பேர் துளி துளின்னு ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க. நாங்கள் நுண்ணீர் பாசன திட்டம், நீங்கள் துளி துளி திட்டம் போட்டீங்க. அது 383 கோடி மைனஸ் ஆக குறைவாக இருக்குது. அதேபோல் குறுவை பயிர் காப்பீடு திட்டத்துக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் 841 கோடி நாங்கள் ஒதுக்கணும். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்போ அறிவிச்சிருக்க 648 கோடி, ஆக 193 கோடி குறைவாக உங்களுடைய புக்கில் படித்ததான் எங்களுக்கு தெரியாது. ஆக குறுவை தொகுப்பு திட்டத்துக்கு 210 கோடி நாங்கள் கொடுத்தோம். நான் டெல்டாவுக்கும் கொடுத்தோம். நீங்கள் கொடுத்தது குறுவை தொகுப்பு 184 கோடி ஒதுக்கிறீங்க. குறைவு 775 கோடி குறைவு. அதே போல மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 142 கோடி. அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் இவ்வாண்டு அறிவிக்கப்பட்ட குறுவை சிறப்பு தோட்டத்திற்கு கடந்த ஆண்டை விட குறைவாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக பின்வரும் விவரங்கள் இப்பேரவையின் கவனத்திற்கு கொண்டு வரப்படுகின்றன. 2025-26 ஆண்டு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 54.97 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 54.64 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 77 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போன்று டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் 2025-26 ஆண்டில் ரூபாய் 71 கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ரூபாய் 71 கோடி இலக்கு எட்டப்பட்டது. இந்த நிதியாண்டில் டெல்டா அல்லாத இதர மாவட்டங்களில் ரூபாய் 57 கோடி இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டு அவ்விலக்கை அடைய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2025-26 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு ரூபாய் 126 கோடி ஆகும். ஆனால் 27 ஆண்டில் மொத்த ஒதுக்கீடு 134 கோடி ஆகும். ஆகவே கடந்த ஆண்டை விட எங்கள் அரசு சுமார் 8 கோடி ரூபாய் அதிகமாக நிதிக்கு ஒதுக்கீடு செய்தல் என்பதனை இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.